வணக்கம் அன்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் ஒன் சைட் பிக் பார்டர் காஞ்சி காட்டன் சாரீஸ். ஏற்கனவே கொடுத்த கலெக்ஷன்ஸ் தான். இப்போ புதுசாகவும் ரெட்டப்பட்ட டைப்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்த கலெக்ஷனோட கொஞ்சம் நெக்ஸ்ட்டாக புதுசாக வந்திருக்கு. பாருங்கள், இதெல்லாம் அதாவது சிங்கிள் பார்டர். ஒரு சில சேலையில் வந்து டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். அதே மயில் அன்னம் கோர்வை டிசைன், இந்த வைர ஊசி அந்த லைனாக வர அந்த டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே பார்டரில் மட்டும் லைன் வர மாதிரி கோல்டன் சரி. ஒரு சில சேலைகளில் கொஞ்சம் இந்த காப்பர் சரி வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க. 6.2 மீட்டர்ஸ் வித் ப்ளவுஸ் ப்ளஸ்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. சேலை வித் ப்ளவுஸோட 820 rupees ப்ளஸ் ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழகம் முழுவதும் 50 ரூபாய் ஷிப்பிங் சார்ஜ். சேம் ஷிப்பிங்கில் நீங்கள் 2 சேலைகளும் வாங்கி கொள்ளலாம். அதர் ஸ்டேட்ஸாக இருந்தால் நீங்கள் அட்ரஸ் சொல்லிட்டீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் எவ்வளோ நாங்கள் சொல்லிடுவோம். கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். இந்தியா போஸ்ட் டிடிடிசி அவைலபிள். இந்தி முந்தானை பல்லு தலைப்பில் வந்துட்டு ஜரி லைன் கொடுத்துருப்பாங்க. அது பேர் சீரு பல்லுன்னு சொல்லுவாங்க. செட்டிநாட்டு சேலைகளுடைய சிறப்பு மற்ற ஊர்லலாம் வந்துட்டு நூலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கைத்தறி ஹேண்ட்லூம் சாரீஸ், மிஷின்லூம் சாரீஸ் எல்லாமே இங்கே வந்து பஞ்சிலேருந்தே அதோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பஞ்சிலேருந்து நூலாக மாற்றி அதுக்கப்புறமா அதில் சாயம் ஏற்றி தக்காளில் கொடுத்து தறியில் விசைத்தறியில் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் பிரிண்டிங் அந்த டிசைன்ஸ்லாம் கம்ப்யூட்டர் இதிலே கொடுத்துருவாங்க. முன்னாடி பண்ணதெல்லாம் அவங்க வரைஞ்சி அந்த மாதிரி டிசைன் அதுக்கேற்ற மாதிரி நூலை அதில் திரித்து கொடுப்பாங்க. இப்போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு டிசைன் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சேலை உருவாகி வரும். சேலைகள் உருவாகிறதுக்கு குறைந்தபட்சம் 1 மாத காலம் ஆகும். அதிகபட்சம் 1.5 மாத காலம் ஆகும். அந்த பாவுன்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் வர்றதுக்கு அந்த சேர்ப்பாங்க, நூல் சேர்ப்பாங்க. இந்த கலரில் இது சேர்த்து அந்த டிசைன் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த பாகு சேர்த்து ஏற்றுறப்போ உங்களுக்கு 40லேருந்து 80 சேலைகள் வரைக்கும், குறைந்தபட்சம் 50, 40, அதிகபட்சம் 80 ஒவ்வொரு சேலைக்கும் இவ்வளோ சேலைகள் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரெடியாகி வர்றதுக்கு 1லேருந்து கண்டிப்பாக 1.5 மாதம் ஆகும். கடைகளுக்கு கொடுத்துருவாங்க. நம்மளை மாதிரி மிச்சம் நம்ம ஆன்லைனில் வாங்குறவங்க நம்ம வாங்குவோம். நேரில் போயிட்டு நம்மளை மாதிரி கஸ்டமர்ஸும் வாங்குவாங்க. நெசவாளர்களுடைய உழைப்பு இதில் இருக்குது. இது நீங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக தெரியும். பட் இதை உருவாகி வர்றதுக்கு அவ்வளோ உழைப்பு, கடின உழைப்பு, நிறையா பேரோட உழைப்பு இதில் இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் சொல்ல வேண்டியது கண்டிப்பாக எங்களுடைய கடமை. அதுதான் உங்களுக்கு சொல்லும். நெசவாளர்களுடைய கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் எப்படி உருவாகி வருதுன்னு. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். எல்லாருமே பருத்தி ஆடைகளை அணியுங்கள். இப்போது இருக்கிற சீதோஷண நிலைக்கு நம்ம அதிகமான தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெயில் அதிகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி காற்றோட்டமான உடைகளை நீங்கள் அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தட்பவெப்பநிலையிலேருந்து உடலை பாதுகாக்கும். சீரான வெப்ப ஓட்டத்தோடு இருக்கும். இந்த துணியெல்லாம் உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் மாதிரி வெயிலிருந்து உங்களை பாதுகாக்கும். புற ஊதா கதிர்கள்ட்ட இருந்து உங்களை பாதுகாக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த சேலைகளை உடுத்தணும். எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கவங்களும் கட்டிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ப்ளவுஸ் இதில் கொடுத்துருக்கதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய பார்ப்பீங்க, இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்ப்பீங்க. அவ்வளோ அழகாக தைச்சி போட்டு வராங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேலைகள் நார்மல் வாஷ் தாராளமாக மிஷின்லையும் போட்டு எடுக்கலாம். ஹேண்ட் வாஷ் எத்தனை நடனாலும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மிஷினில் போட்டால் சேலைகளுக்கு மட்டும் தனியாக வாஷ் பண்ணி எடுங்க. ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சுக்கோங்க. செமிசேடான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். டைரக்ட் சன்லைட்டில் கண்டிப்பாக காய வைக்கக்கூடாது. நாங்கள் போடுற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பர்சனலைஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸில் வீடியோ டெய்லி காட்டும். உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஜிபே பண்ண தெரியாதவங்க, ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க,
வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள் தயவுசெய்து நீங்கள் தனியாக ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போடு அவங்க ஓகே சொன்னால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் சேலைகள் வாங்கணுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ், இங்கிலீஷில் இல்லை தமிழில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எனக்கு 2 லாங்குவேஜ் தான் தெரியும். கண்டிப்பாக அப்படி தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபோனில் அப்படியே இந்த சேலை வேணும் அது வேணும் இதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆன்லைன் சேஃப்டியான தளம் கிடையாது. மிக மிக கவனமாக பண்ண வேண்டிய ஒரு தளம். நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே வந்து நீங்கள் எங்ககிட்ட அவைலபிள் கேட்குறதுலேருந்து ஜிபே பண்ணி முடித்து ஆர்ட்ரு க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ரொம்பவே ஒன்று பார்த்து கவனமாக பண்ணணும். அட்ரஸ் தரவங்க தயவுசெய்து கண்டிப்பாக பின்கோட் நம்பர், உங்கள் ஃபோன் நம்பர், டோர் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி அனுப்புங்க. அப்படியே அனுப்பிச்சிங்கன்னா கொரியர் உங்களுக்கு சீக்கிரமாக வராது. இதெல்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிங்கன்னா கரெக்ட் அட்ரஸில் கொரியர் கரெக்டாக வந்து சேர்ந்துடும்.